உருவாக்கப்பட்டவன். வேதம் சொல்கிறது மனுஷன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டபடினால. அப்படியானால் ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறிக்கோளோடு, ஒரு அர்த்தத்தோடு, பல ஆசைகளோடு, பல கனவுகளோடு உங்களை என்னை தேவன் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேவ திட்டம், இந்த தேவ தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாவிட்டால் வேறு வழியே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, நட ஒரு காலம். அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கிறேன். அடுத்து ஒன்று போடுறது 3ஆம் வசனம், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. 3ஆவதாக, கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம். இந்த நாள் உங்களை குணமாக்கும் நாள். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் ஆவியிலே, உன் ஆத்துமாவிலே, உன் சரீரத்திலே தேவன் உன்னை குணப்படுத்த விரும்புகிறார். கொள்ள வேண்டிய நேரம் அது பல பல சூழ்நிலை வரலாம். God allows that.